பிரம்மா பிரம்மா பேசுற தாவிக்கா நாடு. எல்லா நீதிமன்றத்திலையுமே தப்பான கணக்கு, எல்லா கணக்கும் ஒரே நாள் 1ஆம் தேதி இன்னைக்கு நாளில் கணக்கை பிரட்டி பார்த்துட்டார். எல்லா அரசியல்வாதி செஞ்ச கூத்து. அவன் குடும்பம் இந்த செம்மத்தில் கருவோட வேரோட அடிச்சுவான். ராணுவப்பட சொல்ல முடியாது. அதே மாதிரி நிலநடுக்கம், காற்று, புயல், பூரா மழை, தீ, கங்கு எல்லாமே மொத்தமா சேரும். அந்த டைம்ல ஒண்ணு இல்லாம சளிச்சு அழிவார் ஐயா நீதி அரசர். அவரே உள்ள போய் களத்துல இறங்கி விளையாடுவார். நீதி அரசர் முகால் சத்தியம். நீதி அரசர் உள்ள கோவையில அடிச்சு நொறுக்கி கந்தல் கோலமா ஆக்கி விட்டுருவார். அதுக்கப்புறம் தன்னால தரையில கிடக்கிற மானிட பிறவி அமைதியா கிடக்கும். கடவுள் ஒன்று இருக்காரு, ஒழுங்கா வேலை பார்ப்போம், ஒழுங்கா சாப்பிடுவோம், இருக்கிற வீடு ஐயா கொடுத்துருக்காரு கடவுள், நம்ம அதுக்குள்ள இருப்போம், உலகமே ஒழுங்கா போவான். இப்ப அவன் கொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இப்ப நடுவு விடுவார். இப்ப அந்த உயிர் பலியை சாப்பிடுதான். ஒரு அரசியல்வாதியிலிருந்து பல கோடி உள்ளவன் எல்லாருமே இந்த மக்களும் சாப்பிடுது. பாமர மக்கள் இது இல்லாம நாக்கு எல்லாம் இறங்காது. அதுக்கு இந்த இறப்பெட்டியில நோயை ஏற்ற போறாரு. அது இறப்பெட்டி. அந்த இறப்பெட்டி திங்காத ஆண் பெண்ணு தின்னு கொழுக்க ஏற்றி வச்சிருப்பான். அதை அப்படியே இவருடைய பவரால் எடுப்பார். எடுத்த உடனே அந்த இன்ஜெக்ஷன் குத்தி விட்டுருவார் உள்ள. அந்த இறப்பெட்டியில கோழி, ஆடு, மாடு, கோழி, பறவைகள் எல்லாம் சாப்பிட்டு அந்த ஒவ்வொன்றுக்கு மனுஷன் திங்கால மாநில பிறகு அவன் மூலியமாவே அந்த உயிரை விடுவார் வெளியில. நோய் இப்ப பொறிக்கும். இப்ப இன்ஜெக்ஷன் தட்டி விட்டுருவார். அந்த உயிர் இனங்கள் காற்று வெளியே விடுவார். வெளியே போகையில குளிர் நேரத்துல பயங்கரமா தாக்கி சுண்டி சாவான். யாரு? மானிட பிறவி முக்கால் சத்தியம். இப்ப வெப்பத்தால அதை உற்பத்தி ஆக்குறார் ஐயா. இப்ப வெப்பம் இறக்க சூரியன் இறக்குவான். இறக்கையில அந்த நோய்க்கு உள்ள பொறிப்பு எடுக்கார். எல்லா பறவைகள், விலங்குகள் எல்லாம் திங்கல, கோற்று எல்லாம் திங்கல. அதுல உற்பத்திய அவர் ஏட பார்த்து கணக்கு எடுக்கார். இந்த செம்மத்துல இந்த பேரை அழிச்சு தான் தீரணுட்டார். சேட்டை செய்தால இவ்வளவு நாள் ஆச்சு, கணக்கே கொடுக்காம விளையாடுறா. இந்த நோய் விடுவார். புயல், காற்று, நிலநடுக்கம் எல்லாமே வரையில சேர்த்து அள்ளி நொறுக்கிடுவார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கடா. நீதிமன்றத்துல நீதிபதி ஜட்ஜி ஆணும் பெண்ணும் கேட்டுக்கோ, இதான் கணக்கு. இப்ப அவன் உயிர் பலியை திங்கிறதுக்கு நோய் உற்பத்தி விடுவார். அந்த உயிர் உற்பத்தியை உலகமே அடிக்கும். கொரோனா மாறி கொரோனாவோட 100 மடங்குக்கு மேல அடிக்கும். அந்த டயத்தை பார்க்கார். இப்ப அதை சைலண்ட் அவரோ எடுக்கார். எல்லாமே வெளியே எடுக்கார். பூரா எடுத்து இவன் திங்கிற உற்பத்தியை என்ன செய்தான்? இறப்பெட்டியில இறக்குதான்ல, இறப்பெட்டியில ஏற்றி உயிர் பலியை பூரா விடுதான்ல. அதனால அந்த எடுத்து பார்க்காரு. இது 7 செம்மத்துக்கு அப்புறம் இதுதான் நடக்கும், இதுதான் நடத்துவேன், இதுதான் அவனே செஞ்ச அவனே சாகணும். ஆணும் பெண்ணும் முக்கால் சத்தியம்.